ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு புட்டும் கறியும் கருவாட்டு பொரியலும் செய்வோம். முதல்ல புட்டுக்கு மாவு எடுத்து அரிசி மாவும் கோதுமை மாவும் உப்பும் கலந்து சுடு தண்ணியில் குழச்செடுப்போம். தண்ணியை ஒரேதாக விட்டாமல் சிறிது சிறிதாக ஊற்றி குழச்செடுப்போம். சுடு தண்ணி அண்டுபடியாக சுடும். அதால் சுண்டுக்கு பின் பக்கத்தால் அமர்த்தி குழச்சி போட்டு கையால் எல்லா மாவையும் குழச்செடுப்போம். கொத்தின பிறகு தேங்காய் பூ சேர்த்து அவிய விடுவோம். புட்டு பானையில் அவிய விட்டுட்டு இடையில திறந்து கிளறி விடுவோம் புட்டு அவியறதுக்கு. இப்போ நாங்கள் கறி வைப்போம். வெங்காயம் மிளகாயில் தாளிப்போம். சட்டியில் எண்ணெயை கொதிக்க வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி அதோட முருங்கங்காய் கத்தரிக்காய் எல்லாம் ஒன்றா போட்டு பொரிப்போம். சிறிய எண்ணெயில் அப்படியே போட்டு எல்லாத்தையும் தாளிப்போம். சோம்பு வெந்தயத்தையும் சேர்த்து தாளிப்போம். ஓரளவு பொரிந்து வர அதுக்கு தேவையான தூள், தக்காளி பழம், உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்ப்போம். சேர்த்து கொதிக்க விடுவோம். கறிக்கு தேவையான பாலையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இடையில் புட்டை கிண்டி விடுவோம். புட்டை அவிஞ்சிட்டு அதை இறக்கி கொள்வோம். இப்போ கறி கொதிச்சிட்டு அதுக்கு நாங்கள் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கொள்வோம். மூடி ஒருக்கா கொதிக்க விடுவோம். மாசி கருவாடும் சேர்த்துக்கொள்வோம். கறியை திருப்பம் மூடி கொதிக்க விடுவோம். இப்போ கறி ரெடி. நாங்கள் கருவாடு பொரிப்போம். கருவாட்டுக்கு முதல்ல வெங்காயத்தை கொஞ்சம் சிறிதளவு பெருசாக வெட்டி அப்படியே பொரிக்க போடுவோம். நெத்திலி கருவாடுன்ற சைஸுக்கு வெங்காயம் இருக்குது. ஓரளவு பொரிஞ்சு வர நெத்திலி கருவாட்டையும் சேர்ப்போம். வெங்காயத்தோடு சேர்ந்து நெத்திலி கருவாடும் பொரியட்டும். நல்லா முருகலாக வரும். வெங்காயமும் கருவாடும் சேர்ந்து பொரிஞ்சு வர நல்ல வாசமாகவும் இருக்கும். கருவாட்டுக்கு தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். உப்பு கருவாடுன்றபடியாக கருவாடு உப்பு சேர்க்கையில் தூளை மட்டும் சேர்ப்போம். இப்போ கருவாடும் ரெடி. நாங்கள் இப்போ சாப்பாடை ரெடியாகும். புட்டும். நன்றி, வணக்கம்.